இந்தி பேசுகிறவங்கன்னா ஒரு மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். தமிழ் பேசுகிறாங்க, தமிழ்நாடு அப்படின்னா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற இந்த நிலைப்பாட்டைத்தான் பாஜக எடுத்து வருகிறது. அதனால் சொல்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர், இது தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. கனிமொழி போன்றவர்கள் என்ன சொன்னீங்க, எங்களுடைய எடப்பாடியார் ஆட்சியில் கொரோனா காலம் இத்தனைக்கும் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டார்கள் பேசினாங்க. இன்னைக்கு அந்த கேள்வியை ஒரு நாளாவது பிரஸ் முன்னாடி ஃபேஸ் பண்ணுறாங்களா அந்த அம்மா? மேடம் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்ட அதிமுக இன்னைக்கு பாஜக கையில் யாருங்க அதிமுகவில் தலைமை? இவர் தான் மாப்பிள்ளை. ஆனால் இவர் போட்டிருக்க சட்டம் மட்டும் எந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லக்கூடிய நடத்துல தான். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும், வெக்கமான சூழல் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நீட் தேர்வு வந்து ரத்து செய்ய முடியும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் நீங்க ஏன் பதறாதீங்க சார்? ஆர்எஸ்எஸ் ஓட கள்ள கூட்டணி பதறாதீங்க சார். எனக்கு உங்களை பார்க்கும் போது சிகப்பு துண்டு கருப்புன்னு தெரியும் சார். காவியா மாதிரி பேசாது. இப்போ நாலாவது ஒரு போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு வந்து விஜய்க்கும் ஜூலிக்குமான போட்டியாக தான் அது இருக்கு. தாவேகா வெர்சஸ் ஜூலி. கடந்த ஆண்டு பொங்கலுக்கு மற்றும் தமிழ்நாடு அரசு விற்று தீர்த்த மதுவினுடைய தொகை மட்டும் 710 கோடி. அதே தீபாவளிக்கு எடுத்துக்கொண்டால் 795 கோடி என்றால் இந்த மதுவின் மூலியமாக நாளுக்கு நாள் வருமானம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைத்து கொள்கிறீர்களே, இதுதான் நீங்கள் சொன்ன விடியலா என்கிற கேள்வியை அண்ணனிடம் நான் கேட்டேன். 7.5% உள் ஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். 7% 10% ஆக்குறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி. 10 ஏன் சார் போறீங்க நீங்க வேற 7.6 ஆக்கி காட்டுங்களேன் சார். மாட்டு இறைச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அவங்களை அடிச்சுச்சா இல்லையா, இதெல்லாம் பேசினார். நான் கேட்குறேன், மாட்டு இறைச்சியை பற்றி பேசுவதற்கு திமுக என்னாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருக்கின்றதா? எந்த திமுகவை எதிர்த்து டிவியை தூக்கி போட்டு உடைச்சாரோ, டார்ச் லைட்டை எரிஞ்சாரோ, அதே கமலஹாசன் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைத்து ராஜ்யசபா சீட்டை அவருக்கு கொடுத்ததற்கு பிறகாக இன்னைக்கு திமுக கூட்டணியில் போனதுக்கு பிறகு அந்த கமலஹாசன் பாஜக டிபிடிமாக தெரியல. தமிழ்நாட்டுடைய மேனுஃபேக்சரிங் growth எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15%, 14.7% இருக்கு. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் growth எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.5%, ஆல்மோஸ்ட் 3 மடங்கு மேனுஃபேக்சரிங் growth. யார் எப்படி சாத்தியப்படுத்தினா, யார் இதை சாத்தியப்படுத்தினா? தமிழ்நாட்டின் முதல்வர் ராக் ஸ்டார் சிஎம் திரு மு.க. ஸ்டாலின். தேர்தல் வருதுனா தான் உங்களுக்கு லேப்டாப் வருது, தேர்தல் வருதுனா தான் உங்களுக்கு 5000 ரூபா வருது, தேர்தல் வருதுனா தான் பொங்கல் பரிசு 3000 வருது. அப்போ இது மக்கள் மீதான நலனா, தேர்தலுக்கான நலனா? அனைவருக்கும் வணக்கம். சொல் பெரிது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். 2026 தேர்தல் மிக சமீபத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் 4 முனை போட்டி இருப்பதாக பொதுவாக ஒரு தகவல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இல்லை, 2 முனை போட்டி தான் இருக்குன்னு கட்சிகள் சொல்கிறாங்க. இப்போ திமுக எடுத்துக்கிட்டால் எங்களுக்கு போட்டி அதிமுக என்று சொல்கிறார்கள், இல்லை பாஜக தான் எங்கள் போட்டி என்று டெல்லியை கை காண்பிக்கிறது. அதிமுக எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க 3 பேர் ஒரு அணியில் இருக்காங்க, நாங்களும் மக்களும் தான் எங்களுக்கு தானே போட்டி என்று சொல்கிறார்கள். தாவேக நாங்களுக்கும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று சொல்கிறார்கள். கட்சிகள் சொல்வது இருமுனை போட்டிகளாக சொல்கிறார்கள், ஆனால் களத்தில் பிரதிபலிப்பது 4 முனை போட்டியாக இருக்கிறது. எப்படி இதை பார்க்க வேண்டியிருக்கிறது, அதுதான் இன்றைய இந்த சொல் பெரிதினுடைய விவாத தலைப்பு. 4 விருந்தினர்கள் அவையில் இருக்கிறார்கள், அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். திமுகவிலிருந்து திரு சரவணன், அதிமுகவிலிருந்து திருமிக சசிரேகா, நாம் தமிழிலிருந்து திரு அபுபக்கர், தாவேகா சார்பாக திரு முஸ்தபா, 4 வரையும் வரவேற்கின்றேன். முதல்ல திமுக தரப்பில் பேசுவதற்காக வழக்கறிஞர் சரவணன் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 2 முனை போட்டியா 4 முனை போட்டியா அப்படின்னு நடுவர் ஒரு கருத்தை சொல்லி ஆரம்பித்து வைத்திருக்கிறார். ஒரே போட்டி தான், தமிழ்நாடு வர்சஸ் பாஜக, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. இதை குறித்து பலரும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னடா இது, தமிழ்நாடுல எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இதை வந்து தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு வர்சஸ் பிஜேகே, பாஜக, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு சொல்லி திசை திருப்புகிறதா திமுக? தமிழ்நாட்டின் முதல்வர் இதை திசை திருப்புகிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச அரசியல் தான்.
சமீபத்திய எடுத்துக்காட்டு, மெட்ரோ ரயில் கேட்டோம். எங்கே கேட்டோம்? சென்னையில் இருக்குது. மதுரையில் ஒரு மெட்ரோ ரயில் கேட்டோம். கோயம்புத்தூரில் ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம். ஹொசூரில் ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்டோம். நீங்கள் திட்ட அறிக்கை சரியாக கொடுக்கலன்ட்டாங்க. அதுக்கு வரேன். என்ன காரணத்தை சொல்லி இதெல்லாம் இது பண்ணுறாங்க? ஒரு காரணம், ஒரு சப்பையான காரணத்தை சொல்கிறாங்க. என்ன காரணத்தை சொல்கிறாங்க? அந்த ரிப்போர்ட்டில் 2011 சென்சஸ் படி டாட்டாவை கொடுத்துட்டாங்க. அது வந்து 20 லட்சத்துக்கு கீழே இருக்குது பாப்புலேஷன். அதனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்கிறது, தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது, என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள்? சார், திமுக அரசாங்கம் இதை தவறான முறையில் கொடுத்துருச்சு சார். அஃப்கோர்ஸ் அந்த டிஐபிஆர் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது வந்து சிஎம்ஆர்எல் தான், ஒன்றிய அரசுடைய ஒரு அங்கம். தப்பாக கொடுத்துட்டாங்க சார். ஆனால் நாங்கள் நல்லவர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் நலனுக்காகவே சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கார். என்ன செய்திருக்க வேண்டும் சார்? டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு திமுக செய்தது தவறு, ஆனால் நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுப்போம், இந்த ஒரு சின்ன இது நாங்கள் இதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம். இது என்ன எக்ஸாமில் வந்து மார்க் போடுறாங்களா? தப்பான ஒரு கணக்கு வந்துருச்சு, அதனால் நீங்களாம் ஃபெயில்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? இதை எதோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும்? ஜஸ்ட் ஒரு சின்ன கூகுள் சர்ச் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மீரட்டில் மெட்ரோ ரயில் இருக்குது, பாட்னாவில் மெட்ரோ ரயில் இருக்குது, இண்டோரில் மெட்ரோ ரயில் இருக்குது, ஆக்ராவில் மெட்ரோ ரயில் இருக்குது. ஒரு மெட்ரோ ரயில் இதில் வந்து குறைந்தது 750லேருந்து 1000 பேர் போனால் தான் தட் பிகம்ஸ் சஸ்டைனபிள். ஆனால் ஆக்ரா மெட்ரோ ரயிலில் 5 பேர் போகிறாங்க. இண்டோர் மெட்ரோ ரயிலில் அதை விட குறைஞ்ச பேர் போகிறாங்க. அவங்களாம் சரியாக டிபிஆர் கொடுத்துட்டாங்க சார். டிபிஆர் கொடுத்தாங்களா கொடுக்கலையா அதெல்லாம் தெரியல. சரி, நீங்கள் எதுக்காக இந்த பாப்புலேஷன் இதை கொண்டு வரீங்க? மெட்ரோ ரயிலில் வந்து ரைடர்ஷிப் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரீங்க. ஆனால் அங்கே இதுதான் நிதர்சனம் அப்படின்னும் பொழுது என்ன வருது? இந்த மாநிலங்கள்லாம் யார் ஆட்சி செய்கிறா? பாஜக ஆட்சி செய்கிறது. இந்த மாநிலங்களெல்லாம் எந்த மொழி பேசுகிறார்கள்? இந்தி பேசுகிறாங்க. ஸோ இந்தி பேசுகிறவங்கன்னா ஒரு மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். தமிழ் பேசுகிறாங்க, தமிழ்நாடு அப்படின்னா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு என்ற இந்த நிலைப்பாட்டைத்தான் பாஜக எடுத்து வருகிறார். அதனால் சொல்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர், இது தமிழ்நாடு வர்சஸ் பிஜேபி, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்கிறாரு. ஹொசூர் ஏர்போர்ட், ஒரு ஏர்போர்ட்டு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஏர்போர்ட் ஏன் ஹொசூரில் நம்ம ஏர்போர்ட்டை கேட்குறோம் அப்படின்னா, ஹொசூரில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து மேனுஃபேக்சரிங்கில் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மேனுஃபேக்சரிங் க்ரோத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15%, 14.7% இருக்குது. இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.5%, ஆல்மோஸ்ட் 3 மடங்கு மேனுஃபேக்சரிங் க்ரோத். யார் எப்படி சாத்தியப்படுத்தினா? யார் இதை சாத்தியப்படுத்தினா? தமிழ்நாட்டின் முதல்வர் ராக் ஸ்டார் சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். அப்படி சாத்தியப்படுத்தும் பொழுது இந்த மேனுஃபேக்சரிங் க்ரோத் என்ன தமிழ்நாட்டை மட்டும் வளர்க்க போகிறதா? இல்லை, இந்த மேனுஃபேக்சரிங் க்ரோத், இந்த எக்கனாமிக் க்ரோத் இந்தியாவை தான் ரெப்ரசென்ட் பண்ண போகுது. இப்போ தமிழ்நாடுடைய எக்கனாமிக் க்ரோத் 11.9% அப்படின்னா இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி க்ரோத் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு பாடுபடும், ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டு வருகிறார் மோடி அவர்கள். என்ன சார் ஒரே காரணம்? ஏன் தமிழ்நாடு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? ஏன் தமிழ்நாடு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதுமே அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஒவ்வாமை. ஏன் அப்படின்னா, நாம் தனித்துவம் மிக்கவர்கள். ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக் என்று பேசினார் பேரறிஞர் அண்ணா. நமக்கு இருக்கக்கூடிய இந்த தனித்துவமான அடையாளத்தை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒற்றை அடையாளத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றாங்க. ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தானி, இதுதான் பாஜகவுடைய ஒரே நோக்கம். நமக்கு வந்து நம்ம வேறு மொழி இருக்கக்கூடாது, வேறு பாஷைகளை பேசக்கூடாது, வேறு உணவுகளை உட்கொள்ளக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தில் பாஜக செயல்படுகிறது. பாஜகவுடைய ஒரே நோக்கம் இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு டவுட் சரவணன். எஸ், மாநில தேர்தல் நடக்குதா இல்லை வந்து மத்திய தேர்தல் நடக்குதா? இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான தேர்தல் நடக்குது. நல்ல கேள்வி. சி, நீங்கள் வந்து
மாநில தேர்தல் நடக்கிறதா, ஒன்றிய அரசுக்கான தேர்தல் நடக்கிறதா என்று கேட்கிறீர்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்க. நீங்கள் எதுனாலும் ஒன்றிய அரசு என்ன சொல்கிறதோ என்ன செய்கிறதோ அது வந்து தமிழ்நாட்டை பாதிக்கிறது. இன்றைக்கி பெட்ரோல் விலை 100 ரூபாய் விற்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெட்ரோல் விலையை நிர்ணயிப்பது எது சொல்லுங்கள்? க்ரூட் ஆயில். கரெக்டா? க்ரூட் ஆயிலோட விலை, க்ரூட் ஆயில் விலை $120 வித்துச்சு. எப்போ? 2009. ஒரு பேரல் க்ரூட் ஆயிலுடைய விலை $120. அப்போது பெட்ரோலுடைய விலை என்னவா இருந்துச்சு தெரியுமா? சார் ஒரு ஒரே நிமிஷம் முடிச்சிட 65 ரூபாயாக இருந்துச்சு. இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத விலையில க்ரூட் ஆயிலுடைய விலை $60 தான் இருக்கு. ஆனால் பெட்ரோலுடைய விலை எங்கே இருக்கு? 100 ரூபாய். இன்னைக்கு பெட்ரோல் க்ரூட் ஆயிலுடைய விலையோடு பெட்ரோல் விலையை அதுதான் சரியான விலைன்னு ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னா இன்றைக்கி நமக்கு 60 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்க வேண்டும். 1 லிட்டர் பெட்ரோல் 60 ரூபாய்க்கு கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? அந்த 40 ரூபாய் யாருக்கு போகுது? ஒன்றிய அரசுக்கு போகுது. நம்முடைய பணம் யாருக்கு போகிறது? ஒன்றிய அரசுக்கு போகிறது. அதே பணம் நமக்கு திரும்பி வருகிறதா? இல்லை. நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு 25 காசுகள் தான் திரும்பி வருகிறது. அதனால் தான் சொல்கிறோம், நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமாக யார் இருக்கிறா அப்படின்னா ஒன்றிய அரசு இருக்கிறது. அதனால் தான் இந்த பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருப்பது பாஜக. பெட்ரோல்லேருந்து மாநிலத்துக்கு வருமானம் வரலையா சார்? வருது, பெட்ரோல்லேருந்து வருது, சந்தேகமே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஆட் வேலரம் டியூட்டி. நல்ல கேள்வியை கேட்டிங்க. ஆட் வேலரம் டியூட்டி. ஆட் வேலரம் டியூட்டி என்ன அப்படின்னா, அதாவது குறிப்பிட்ட அளவு வரி கிடையாது. பேஸ்ட் ஆன் த பெட்ரோல் ப்ரைஸ் தான் வரி. இப்போ பெட்ரோல் வந்து 50 ரூபாய் விற்றுது அப்படின்னா நம்ம 10% வச்சுருக்கோன்னா 5 ரூபாய் தான் நமக்கு வரும். பெட்ரோல் 100 ரூபாய் விற்கிறாங்க அப்படின்னா நமக்கு 10 ரூபாய் வரும். மாநில அரசுக்கு ஆட் வேலரம் டியூட்டி. இதுதான் ஆட் வேலரம் டியூட்டி. ஸோ என்ன சொல்கிறோம்? குறைங்க சார், குறைங்க, மக்கள் நன்றாக இருக்கட்டும், பெட்ரோல் விலையை குறைங்க அப்படின்றோம். மாட்டேன் என்கிறார்கள். என்ன காரணம்? இந்த பணத்தை எல்லாம் வச்சு வின்ஃபால் ப்ராஃபிட். இந்த வின்ஃபால் ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க? பெரும் முதலாளிகளுக்கு கடனாக கொடுக்குறாங்க. அனில் அம்பானி எவ்வளோ பணம் ஏமாற்றிருக்கார் தெரியுமா இந்திய அரசாங்கத்தை? யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளோ வங்கிகளை கடன் வாங்கி ஏமாற்றிருக்கார் தெரியுமா? 40,000 கோடி ரூபாய். 40,000 கோடி ரூபாய்களை ஏமாற்றி இருக்கிறார் அனில் அம்பானி. இங்கே 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? அமலாக்கத்துறை அப்படியே கப்புன்னு வந்து கைது செய்து தூக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அவரை வந்து விசாரிக்கிறாங்களாம் அனில் அம்பானியை. ஏன் அனில் அம்பானியை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள், கைது செய்ய மாட்டேன் என்கிறார்கள் அப்படின்னா, அவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அனில் அம்பானி எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அந்த ஒரே காரணத்திற்காக நீங்கள் வந்து என்னடா இது திடீர்னு தமிழ்நாடு அரசியல் பேசிட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பேசுகிறீங்களே, உங்களுக்கு டவுட் வந்துருச்சுல? சூப்பர் டவுட்டு. இந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், ஏன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து கண்டு நமக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத ஒரு சின்ன விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அனில் அம்பானி பெயர் இருக்கிறது. திரு ஹரீந்தர் பூரி அப்படின்ற பாஜக அமைச்சருடைய பெயர், இந்தியாவுடைய ஒன்றிய அமைச்சருடைய பெயர் இருக்குது. இவங்கெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்ஸ்டீன் வந்து ஒரு காம கொடூரன். இளம் சிறுமிகளை அவனுடைய அரசியல் நண்பர்களுக்கும் பெரிய பெரிய முதலாளிகளுக்கும் விருந்தாக படைத்த காம கொடூரன். பலரை கொன்று குவித்திருக்கிறான், செத்து போயிட்டான், விட்டுருவோம். அவனை பற்றியான விவரங்கள் எல்லாம் வெளியில் வருது. இந்த எப்ஸ்டீனோடு தொடர்பில் இருந்தது யார் அப்படின்னா அனில் அம்பானி மற்றும் ஹரீந்தர் பூரி. எதுக்காக இருந்தாங்க அவங்க தொடர்பில்? ஐ வில் ஆர்கனைஸ் a மீட்டிங், மோடி வாண்ட்ஸ் டு மீட் தீஸ் பீப்புள், ஆர்கனைஸ் திஸ் மீட்டிங்னு சொல்லி கொண்டிருந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்க? இது ஒரு புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்னங்க சம்மந்தம்னு நீங்கள் கேட்குறது புரியுது. என்னடா இவன் வளர்றானான்னு நீங்கள் சந்தேகப்படுறது எனக்கு புரிகிறது. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு? இதை வைத்துக்கொண்டு மிரட்டி கொண்டு இருக்கிறார். இதைத்தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதை வைத்து மிரட்டி என்ன பண்ணுறாங்க? இந்தியா அமெரிக்கா ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அமெரிக்கா இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட்னால பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா, திருப்பூரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மில்ஸ் பாதிக்கப்படுது. ஏன்னா 18% டாரிஃப், 18% டாரிஃபுக்கு ஒத்துக்கிட்டாரு இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள். மற்ற நாடுகளுக்கு டாரிஃப் இல்லை. என்ன கொடுமை அப்படின்னா, இந்த டாரிஃப் கையெழுத்து போட்ட 10 நாட்கள் கழித்து அமெரிக்கா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ட்ரம்ப் போட்ட 18% டாரிஃப் தவறு, 10% தான் டாரிஃப் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுகிறது. அப்போ மோடி அவர்களை எது இந்த 18% டாரிஃப் போட அவசரப்படுத்துது? இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா?
திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். எங்க குற்றம் சாட்டியிருக்கார்? பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஸோ எப்படி இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டை எப்படி பாதிக்கிறது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு, இதையெல்லாம் மனதில் கொண்டு தான் தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன சொல்றாரு? இது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்றாரு. தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு அரசியல் இருக்கிறது. அது தமிழ்நாட்டை நேரடியாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு டவுட் எஸ். இப்போ நீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி சொன்னீங்க. இப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சரியாயிடுமா? நல்ல கேள்வி. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் நாங்கள். இப்போ ட்ரம்ப் ட்ரேட் டாரிஃபை மாத்திட்டு வரா? கரெக்ட். இப்போ அந்த பிரச்சனையை பத்தி பேசுறோம்ல. இப்போ எப்படி ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண முடியும்? அந்த பிரச்சனையை பொதுவெளியில கொண்டு செல்லும் பொழுது தான் தீர்வு ஏற்படும். இன்னைக்கு ஃபார்மர்ஸ் பில்லுக்கு எப்படி தீர்வு வந்தது? ஃபார்மர்ஸ் சட்டத்தை கொண்டு வந்தாங்க, விவசாயிகள் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் திரும்ப வாங்கப்பட்டதா இல்லையா? என்ன காரணம்? ஏன்னா எல்லாரும் அதை குறித்து பேசினார்கள், அதை எதிர்த்து பேசினார்கள், மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. வழி இல்லாம அது வாபஸ் வாங்கப்பட்டது. ஜனநாயகத்தில் மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிய வேண்டும். பொதுவெளியில எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேச வேண்டும். இதை யார் பேசுறா? திமுக மட்டும்தான் பேசுகிறது. பாசிச பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். அதிமுக என்ன செய்கிறார்கள்? டோட்டல் கிளைக்கழகம், பாஜகவுடைய கிளைக்கழகமாக மாறிவிட்டது பாஜக, அதிமுக. அதனால தான் என்ன நடக்குது? பாஜக எது செய்தாலும் சரிதாங்க. மெட்ரோ ரயில் கரெக்டாக கேட்டார் கேள்வியை. என்ன கேள்வியை கேட்டார்? சார் நீங்கள் டிபிஆர் தப்பாக கொடுத்துட்டீங்க சார், உங்கள் மேலே தப்பு சார். மெட்ரோ ரயிலை அவங்க கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் இங்கே டிபிஆரில் ஒரு இருக்குன்னு சொல்லி என்ன பிரச்சனையை ரைஸ் பண்ணாலும் அதற்கு காரணம் திமுக அப்படின்னு சொல்லி சப்பை கட்டக்கூடிய ஒரு மோசமான இடத்துல இருக்கிறது அதிமுக. அதனால்தான் சொல்கிறோம், மீண்டும் தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்கு, தமிழ்நாட்டை நிமிர்த்துவதற்கு ஒரே இயக்கம், நிமிர்த்திய ஒரே இயக்கம். 2026க்கு பின்னலும் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், எல்லா இடத்துலையும் ஒரு வளர்ச்சியை பெற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இதுவரைக்கும் நிமிர வேண்டும். இன்னும் இருக்கு. அப்சல்யூட்லி. நம்ம 100% ரீச் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியாது இல்லையா? இட்ஸ் an evolving process. Thank you. முதல் சுற்று திரு சரவணன் நிறைவு பண்ணியிருக்கிறாரு. முதல் சுற்றில் பேசுவதற்காக திரும்பி சசிரேகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்மளுடைய தலைப்பு 4 முனை போட்டியா அப்படின்னு கேட்டிங்க. 4 முனை போட்டின்றது மீடியாக்களுக்கு வேணால் அது 4 முனை போட்டியாக இருக்கலாம். களத்தை பொறுத்தவரை அது 2 முனை போட்டி தான். திமுக வெர்சஸ் அதிமுக. சரவணனே சொன்னார், முதல்ல திமுகவா டெல்லியா, திமுகவா பாஜகவா அப்படின்ட்டு திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படின்னாரு. என்டிஏ அப்படின்னா அவரே ஒத்துக்கிட்டார் அப்போ களத்தை. என்டிஏங்கிறத தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ தலைமையினுடைய கூட்டணியின் தலைமை எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான். ஸோ அப்போது களம் அதிமுக வெர்சஸ் திமுக அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்குமான போட்டி. ரெண்டாவதுல அதாவது இந்த ஃபஸ்ட்டு இது காலம், அது அவங்க 3வது 4வது இடங்களுக்கு. இதில் ஆளுங்கட்சியாக வரப்போகிறவர்கள் அதிமுக, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 2வது இடத்திற்கு யாருன்றதை தாண்டி 3வது 4வது இடத்துக்கு அடுத்த போட்டி, அடுத்த லெவலில் இருக்கிற போட்டின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வெர்சஸ் தாவேகா அப்படின்னு இருக்காங்க. தம்பி கூட சிரிக்கிறார், உண்மையை அக்செப்ட் பண்ணுறாரா என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்து ஒரு போட்டி இருக்குது. 3வது முடிஞ்சிருச்சு. இப்போ 4வது ஒரு போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு விஜய்க்கும் ஜூலிக்குமான போட்டியாக தான் அது இருக்குது. தாவேகா வெர்சஸ் ஜூலி. அவங்க தான் களத்தில் அவங்க தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வெறும் சோஷியல் மீடியாஸில் மட்டும்தான் போராடக்கூடியவர்கள். அவங்க தலைவரே களத்துக்குலாம் வரமாட்டார். அவர் என்ன நடந்தாலும் அது அவர்கிட்ட தான் போய் எல்லாரும், அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, அங்கே தான் வாங்கணும். சார் 4வது போட்டி ஜூலிக்கும் விஜய்க்குமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி கள நிலவரம் சொல்லுது. அடுத்து இப்போது நம்ம சரவணன், நம்ம இப்போ நடக்க போகிற விஷயங்களுக்கு வந்துடுவோம். சரவணனை கேட்டபோது அவர் சொன்னார், அவங்க எப்போவுமே அப்படி தான், காதுனா லேதுன்னு கேட்கும் திமுகவுக்கு. அவங்க தலைவரே சொல்வார், காது லேது தாக நீலு லேது அப்படின்வார், குடிக்க தண்ணி இல்லை அப்படின்வார். எப்போவுமே திமுகவை பொறுத்தவரை பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கு சரியில்லை அப்படின்றத பேசக்கூடியவங்க தான் அவங்க.
நம்ம இன்னைக்கு நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். எப்படி சென்ற பாராளுமன்ற தேர்தல்களில் 2 தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாஜகவோடு போட்டி, பாஜக மத்திய அரசு அதை செய்து விட்டது, இதை செய்து விட்டது, வஞ்சித்து விட்டது, பழி வாங்கி விட்டது, அது ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெட்ரோ ரயிலுக்கு அமௌண்ட் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. மெட்ரோ ரயிலுக்கு நாங்கள் டிபிஆர் அனுப்புங்கன்னு சொல்லியாச்சு. அனுப்ப வேண்டியது தானே, உங்களுக்கு வேணும்னா அதை தானே செய்யணும். வெறும் நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்போம், அதை மட்டும்தான் பண்ணுவோம், எங்களுக்கு இதுதான் களத்தில் எடுபடுது, பாராளுமன்ற தேர்தலில் அதை வச்சு தான் நாங்கள் ஜெயிச்சோன்றதால இந்த நாடகத்தை நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சரி, மெட்ரோ ரயில் நிதி கொடுக்க சொல்லுங்க. நிதி கொடுக்க சொல்லுங்க. நாங்க இன்னைக்கு 100 நாள் வேலை 150 நாள் அங்க உயர்த்துறோம்னு சொன்னாங்க. அது 125 நாட்களுக்கு நாங்க சொல்லி தான் வந்தது நிதி. மெட்ரோ ஃபேஸ் 2க்கு நாங்க தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒரு முறை போய் பார்க்கும்போது அவர்கிட்ட இதெல்லாம் வலியுறுத்தினது தான். நீட் தேர்வுலேருந்து கச்சத்தீவுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நீங்க ஆக்கப்பூர்வமா இது வரைக்கும் என்ன செஞ்சீங்க? மத்திய அரசை பார், பாஜகவை பார், பாய் பாஜகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் பாய், போடாதீங்க பாய்னு சொன்னீங்க. சரி, 2 முறை போட்டாங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு உதாரணம். சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 என்ன சொன்னீங்க? நீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய சிறை கைதிகள் அத்தனை பேரும் விடுவிக்கப்படுவார்கள் சொன்னீங்க. எத்தனை பேரை விடுவிச்சிங்க? பாய், அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் பாஜக உள்ள வந்துடும் பாயின்னு பிரச்சாரம் பண்ண நீங்க இன்னைக்கு என்ன அஃபிடவிட் போட்டிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்ல? என்ன போட்டிருக்கீங்க? ஒரு வருஷம் முன்னாடியே போட்டுட்டீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம். இந்த இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவித்தால் கோவையில் மீண்டும் கலவரம் வெடிக்கும் சொல்லியிருக்கீங்க. அப்படி வீட்டில் போட்டுட்டு இங்கே மறைச்சு நாடகம் மாட்டிட்டு இருக்கீங்க. கலவரம் வெடிக்கும் சொல்லிட்டு அப்புறம் என்ன தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தீங்க? நீங்க பரிசீலிச்சிட்டு இருக்காங்க 2026 5 வருஷமாவா? எப்படி 4.25 வருஷமா தகுதி பார்த்துட்டு இருந்தீங்களே பெண்களுக்கு, பார்த்துட்டு கடைசியா எல்லாருக்கும் தகுதி வந்துடுச்சுன்னு அது கூட அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நீங்களே உங்க கணக்குப்படியே உங்களுடைய சட்டமன்றத்திலேயே தவறான கணக்குகளை பதிவு செய்யக்கூடியவர்கள் இவர்கள். என்ன நாங்கள் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்து விட்டோம், இழப்பீடாக இருந்தாலும் சரி, காப்பீடாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் அத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டோம் சட்டமன்றத்திலேயே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பொய்யான தகவலை பதிவு பண்ணியிருக்காரு சட்டமன்ற குறிப்பில். நீங்க வருங்காலத்தில் நீங்கள் எல்லாரும் சட்டமன்றத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக. அது உங்களுக்கும் வாய்ப்பு தந்தால், வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் போய் சட்டமன்ற குறிப்பில் எடுத்து போய் பாருங்க. நீர்வளத்துறை அமைச்சராக 2021-26 வரை இருந்த துரைமுருகன் அவர்கள் என்ன பொய்யை பதிவு செய்திருக்கிறார்? ஏன் இன்னொரு உதாரணத்தை கூட நான் சொல்றேன். மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள் 2023 இதே சட்டமன்றத்தில் போன வருஷம் பதிவு பண்றாரு. நாம இந்த டிரான்ஸ்டன் அவார்டுன்னு ஒரு அவார்டு எங்கள் ஆட்சி காலத்தில் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் 2015 21 வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 6 முறை அந்த அவார்டை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் 2023 அந்த அவார்டு, அந்த டிரான்ஸ்டன் உறுப்பு மாற்று சிகிச்சை அவார்டு எங்கள் ஆட்சியில் 10 ஆண்டு காலம் 2011 2021 வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்புகள் அத்தனையும் இத்தனை சிறப்பாக இருப்பதற்கு காரணம் மிகப்பெரிய பேரிடரான அந்த கொரோனா பேண்டமிக்கு நாம் சிறப்பாக எங்கள் ஆட்சி காலத்தில் கையாண்டதற்கு காரணம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை உலக தரத்திற்கு நாங்கள் அதிமுக ஆட்சி அந்த 10 ஆண்டு காலத்தில் உயர்த்தி வைத்ததனுடைய முத்தாய்ப்பாகத்தான் 2011 காலகட்டத்தில் நாங்கள் அத்தனை முறை டிரான்ஸ்டன் அவார்டு வாங்கினோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை வெறும் பொய்யை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திமுகவினர், வெறும் மத்திய அரசை கை காட்டியே இந்த 4.5 வருஷத்தை ஓட்டிவிட்டவர்கள், 8 வருஷமா எம்பிக்களை 39-40 ஜெயிச்சு வெறும் மத்திய அரசு அந்த ஒற்றை வார்த்தையை பிடித்து கொண்டு ஓட்டியவர்கள். அவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், சிட்டிங் அமைச்சர் சொல்லியிருக்காரு 2023 சட்டமன்றத்தில் பதிவு பண்றார். நாங்கள் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நம்பர் 1 இருக்கோம். டிரான்ஸ்டன் அவார்டு தமிழ்நாடு பெற்றுவிட்டது. அந்த வருடம் பெற்றது தெலங்கானா. இதுவும் சட்டமன்ற அவை குறிப்பில் லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மிகவும் தவறான தகவல்களை இப்படி பதிவு பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் சென்ற சட்டமன்ற கூட்டம் கூடுற வரைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் பதிவு பண்ணின வகையில் ஒரு விவசாயியும் வேளாண் சட்டத்தை தகர்த்து விட்டோம், ஜல்லிக்கட்டு சட்டத்தை தகர்த்து விட்டோம், நீட்டை எதிர்த்து விட்டோம், மாநில உரிமைக்கு குரல் கொடுத்து விட்டோம், ஆளுநரை சட்டமன்றத்திலிருந்து விரட்டி விட்டோம், இப்படியெல்லாம் வாய்சவடால் பேசக்கூடிய நீங்கள் அந்த விவசாயிகளுக்கு எத்தனை முறை காப்பீடு கொடுத்தீர்கள்? நம்ம தமிழக விவசாயிகளுக்கு எத்தனை முறை இழப்பீடு கொடுத்தீர்கள்? ஒரு விவசாயியாவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா போய் கேட்டு பாருங்க. இந்த அரசாங்கத்தில் நாங்கள் ₹1 காப்பீடு இழப்பீடு விவசாயிகள் வாங்கினாங்களா? போய் கேட்டு பாருங்க. ஆனால் நீர்வளத்துறை அமைச்சர் பதிவு பண்ணியிருக்கார், இயற்கை பேரிடர் நிதி கிடைக்கல, அதனால நாங்க விவசாயிகளுக்கு சரியான கொடுக்க முடியல. NDRFனு ஒன்று இருக்கு, SDRFனு ஒன்று இருக்கு. அது குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. நாங்க கேட்ட தொகை 50,000 கோடி, கொடுத்தது 900 கோடி தானே. கொரோனா அத்தனை பேருக்கும் 8 மாசம் அம்மா உணவகங்களை எங்க கட்சி சார்பாக உணவு போட்டோம். அரசு சார்பாக 8 மாதங்களுக்கு மேலாக ரேஷன் பொருட்கள் விலையில்லாமல் வீடு தேடி கொண்டு கொடுத்தோம். அனைத்து குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் கொடுத்தோம். எந்த தகுதியும் வைக்கல. நீ மஞ்சள் புடவை கட்டியிருக்கியா, நீ பச்சை புடவை கட்டியிருக்கியா, உனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குதா, உனக்கு வீடு இருக்குதா, உனக்கு கார் இருக்குதா, உனக்கு புள்ள இருக்குதா, உனக்கு கணவர் இருக்கிறாரா, இந்த எந்த தகுதியும் கிடையாது.
கிடையாது. ரேஷன் கார்டில் பேர் வைத்திருக்கக்கூடிய 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கு அன்றைக்கி நாங்கள் 2000 ரூபாய் கொடுத்தோம். மொத்த பேருக்கும் கொடுத்தோம். எந்த தகுதியும் நாங்கள் நிர்ணயிக்கவில்லை. கொரோனா காலம் எவ்வளோ தெரியுமா? நம்மளுடைய பட்ஜெட்டினுடைய அளவில் பாதி அன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எந்த உதவியும் கிடையாது. எந்த மத்திய அரசும் கொடுக்கல, வானத்தில் இருந்தும் கொட்டல, எதுவும் கிடையாது. ஆனால் மிக திறமையோடு ஒரு எஃபிஷியன்ட் கவர்மெண்ட், ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை நிரூபிக்கும் வகையில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த இல்ல அன்னைக்கு எந்த உதவியும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நான் தான். மத்திய அரசு இருந்து உதவி கிடையாது. உலகமே முடங்கி இருக்கு. அப்புறம் எந்த அரசு வந்து என்னத்தை கொடுக்கறது? அன்னைக்கு 50,000 கோடி ரூபாயை நம்முடைய கையிருப்பிலிருந்து அன்னைக்கு இன்னும் கேட்டா நமக்கு எந்த வரி வருமானமும் கிடையாது. அந்த கொரோனா காலம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு வருஷம் பார்த்தீங்க. நமக்கு வரி வருவாயே வந்து நமக்கு ஜிஎஸ்டி ஒன்று, நமக்கு பெட்ரோல் டீசல்ல இருந்து வரி வரணும், இல்லை நமக்கு நிதி வருமானங்கள், இல்லை கவர்மெண்ட்ல பப்ளிக்கு போடுற அந்த வரி வருமானங்கள் வரணும். நம்மளுக்கு நிறைய இன்னும் வந்து கலால் வரிகள் வரணும். நமக்கு பெட்ரோல் டீசல் எங்கே போய் போடுறது? யாரும் வெளியவே போல. கலால் வருமானம் கிடையாது. டாஸ்மாக் வருமானம் மறைத்தாலும் மறைக்காவிட்டாலும் அதை வச்சு தான் ஓரளவு வந்து நம்ம கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது பேருதவியாகத்தான் பல வகைகளில் இருக்கிறது அரசாங்கங்களுக்கு. அதை நாங்கள் எங்கள் ஆட்சியில் படிப்படியாக குறைப்போம்னு சொன்னோம். 1500 கடையை குறைச்சோம். ஆனால் இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேலே கூட்டினது தான் இவங்களோட சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. கடைகளையும் குறைக்கல, எதுவும் குறைக்கல. ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 2000 இவங்க மறைந்த தலைவர் இருக்குது கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலேருந்து மதுவிலக்கு, தீவிர மதுவிலக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர, இவங்களுடைய கட்சியிலேயே இன்னைக்கு துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி போன்றவர்கள் என்ன சொன்னீங்க? எங்களுடைய எடப்பாடியார் ஆட்சியில் கொரோனா காலம் இத்தனைக்கும் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டார்கள்னு பேசினாங்க. இன்னைக்கு அந்த கேள்வியை ஒரு நாளாவது பிரஸ் முன்னாடி ஃபேஸ் பண்ணுறாங்களா அந்தம்மா? அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதும் லைசன்ஸ் இல்லாத 83% பார்களை அதிகரித்து அதன் மூலமும் சாராயமும் இன்னைக்கு எல்லாரும் வந்த ஒடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பொதுவெளியில் கூடாத விஷயங்களையும், கஞ்சாலிருந்து கள்ளச்சாராயத்திலிருந்து எல்லாவற்றையுமே 24 மணி நேரம் கிடைக்குது எல்லா இடத்துலையும். இன்னைக்கு பாலியல் வன்புணர்வுகளும் குழந்தை சிறார்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு நம்ம பாலியல் வன்புணர்வு பார்த்துருப்போம். அங்கொன்றும் இங்கொன்றும். கூட்டு பாலியல் பலாத்காரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயாவது கூட்டு பாலியல் பலாத்காரம், சிறார்களை குழந்தைகளை 4 வயது குழந்தையை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்வது, 4 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. எவ்வளோ கொலை. நீங்கள் கஞ்சா கேள்விப்பட்டிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஹெராயின் கேள்விப்பட்டிருப்பீங்க, போதைப் பொருள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கள் ஆட்சியில் கிடைக்காத குட்காவை கொண்டு வந்து சட்டமன்றத்திலே கொண்டு வந்து காட்டிவிட்டு போன இந்த முதலமைச்சர் மக்களை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு கூல் லிப் பங்கடைகளில் கிடைக்குது. நாவிற்கு அடியில் வச்சுட்டு இருந்தால் ஒரு குழந்தை போது ஒரு கடைக்காரன் அந்த கொடுத்தான்னா அதை வாங்கி வச்சுட்டு போச்சுன்னா 4 நாள் அதை சாப்பிட்டுதுன்னா அதோட நிலைமை என்ன? கட்டுப்படுத்த முடியுதா உங்களுக்கு? இந்த அரசாங்கத்திற்கு அதற்கு வக்கு இருக்கிறதா கட்டுப்படுத்துவதற்கு? மெத்துன்னு ஒரு பொருள் எந்த ஆட்சியில நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை 4500 கோடி கடத்தினவர் யாரு? திமுகவினுடைய அயலக அணியை சார்ந்தவர். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம குழந்தையோ நம்ம பொண்ணோ ஒரு பள்ளிக்கூடத்துலையோ ஒரு ஹாஸ்டல்லையோ இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சா அங்கே தானே இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவி கற்பழிக்கப்படுகிறார். ஏதோ சாக்லேட் வாங்கி சாப்பிட்டாருன்ற மாதிரி. அண்ணா யூனிவர்சிட்டியில் அவர் யாரு? மாணவர் அணியின் துணை அமைப்பாளர். என்ன அணி? மாணவர் அணி. மாணவர்களுக்கே கேடு, மாணவர்களுக்கே கேவலம், மாணவ சமுதாயத்திற்கு. அண்ணா என்ன சொன்னாரு? விவேகானந்தர் என்ன சொன்னாரு? 100 இளைஞர்களை 100 மாணவர்களை எனக்கு கொடுங்கள், இந்த சமுதாயத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? அந்த மாணவிகள் இருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளுக்குள்ளேயும் ஹாஸ்டலுக்குள்ளேயும் போய் உங்க மாணவரணி துணை அமைப்பாளர் இது அத்தனை காரியத்தை செய்துட்டு வர்றாரு. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு நிமிஷம், இன்ன வரைக்கும் அவர் எங்க கட்சி தான் ஒத்துக்கிட்டு அவர் கட்சியிலேருந்தே நிக்கல. என்னன்னாக்கா அவர் எங்க கட்சி இல்லைன்னு சொல்றாங்களா? இது என்ன முழு பூசணிக்காய சோத்துல இல்லை, இது பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான், முயற்சி கூட இல்லை, அதுதான் செயல்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் ஏதோ சொன்னார், ஆஹா ஓஹோ அது மத்திய அரசை பார்ம. சரிங்க, மத்திய அரசை பார்க்குறோம், மத்திய அரசு எதுவும் தரல. எங்கள் ஆட்சி காலத்திலும் அது எல்லா காலத்திலும் வந்து மத்திய அரசு பெரிய தோரணையோடு இருக்கிறது. அதாவது அவர் கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும். எங்கள் ஆட்சியின் சாதனைகளை ஓராண்டு காலம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவர்கள் ஆட்சியின் வேதனைகளை 1.5 ஆண்டு கூட சொல்லிட்டு இருந்தால் கூட முடியவே முடியாது. இந்த டிபேட் நமக்கு பத்தாது. அந்த வகையில் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வச்சுட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது மத்திய அரசை பார், மத்திய அரசு இதை கொண்டு வந்து விட்டது, அதை கொண்டு வந்து விட்டது. நீங்கள் வந்து மத்திய அரசோடு 15 ஆண்டு காலத்திற்கும் மேலாக அங்கம் வகித்த போது நீட்டு உள்ள வந்தது, அன்னைக்கு கையெழுத்து போட்டீங்க, எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு வந்துட்டு கமுக்கமாக இன்னைக்கு வந்து நீட் அதால் வந்தது இதால் வந்ததுன்னு சொன்னீங்க. நீட்டை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை ஒருபோதும். இன்னைக்கில் என்னைக்கும் நாங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. மாநில உரிமைகளை நிலைநாட்டினவர்களும் நாங்கள் தான். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி இது வந்தாச்சு எல்லா மாநிலத்திற்கும். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, கேரளா எடுத்துக்கோங்க, அவங்களோட நிலைப்பாடெல்லாம் இவங்க எதிர்க்கல. அதெல்லாம் வந்து நான் அதை எதிர்க்கிறது தப்புன்னு சொல்லலை. தமிழ்நாடு எப்போதுமே அரசியல் விழிப்புணர்வு, மாநில உரிமைகளை வந்து முன்னெடுப்பதில் சிறந்த மாநிலம், முதல் மாநிலம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வகையில் இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தற்சமயத்திற்கு, அதாவது நீட்
சீட் இல்லாத போதே 4 அல்லது 5 மாணவர்கள் மட்டுமே வருடத்திற்கு மருத்துவக் கல்லூரிக்கு சென்றதன் பேரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7.5 என்னும் இடஒதுக்கீடு, அதாவது காமராஜர் அவர்களுடைய மதிய உணவு திட்டம், புரட்சித் தலைவர் அவர்களுடைய சத்துணவு திட்டம், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அம்மா உணவகம் என்ற சாதனைகளுக்கு இப்போ காலை உணவு திட்டம் வந்துருச்சு. அது நாங்கள் வந்து அக்ஷய பாத்ரா அப்படின்னு 2021 நாங்கள் இனிஷியல் போட்டு அது எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போயாச்சு. அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வெட்டி திறந்திருக்கீங்க. அதை தான் இன்றைக்கி நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆரம்பித்த திட்டம் தான் அது. அதனால் அதுக்கெல்லாம் வந்து ஸ்டிக்கர் கொண்டாடாதீங்க மறுபடியும். அந்த வகையில் 7.5% உள் ஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று வந்து நாங்கள் கொண்டு வந்தோம் இல்லையா, கொண்டு வந்தோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் போகிறாங்க? பல் மருத்துவக் கல்லூரியோடு சேர்த்து 875 மாணவர்கள் இன்றைக்கி டாக்டர் ஆகுறாங்க, வருஷம் ஆகுறாங்க. அந்த 7.5% 10% ஆக்குறேன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி 10க்கு ஏன் சார் போறீங்க நீங்க வேற 7.6 ஆக்கி காட்டுங்களேன் சார். கவர்னரை எதிர்க்கிறேன், மத்திய அரசை எதிர்க்கிறேன், மாநில உரிமை நிலைநாட்டுறேன், பாய் பாஜக உள்ள வந்துடும், பாய் என்டிஏ கூட்டணிக்கு மறுபடியும் ஓட்டு போடாதீங்க பாய்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. 7.5ல் 0.1% ஏற்ற முடிஞ்சுதா? ஓகே, 1%. ஏன் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் நடக்குதுல்ல, பக்கத்தில் இருக்க மற்ற மாநிலங்களில் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து நடத்திட்டு தானே இருக்காங்க. சரி, 4 வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகாத இந்த நம்முடைய முதலமைச்சர் திடீர்னு ஆர்வம் வந்து கடைசி வருஷம் போனார். எப்போ போனார்? துணை முதலமைச்சரும் அவருடைய நண்பர்களும் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் தலையிட்டிருக்கிறார்கள். நிதி கொடுப்பாங்களான்னு கேட்கறக்கா போயிருக்காங்க. அப்பவாவது நிதி கிடைக்குமாங்கிறக்கா அதுதான் கேட்குறாங்க. என்ன கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க? இதே புதுசாக வந்தார் நம்மளுடைய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்கள் போனார். போயிட்டு டிஃபென்ஸ் காரிடாருக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு தொழில்களை எங்களுடைய மாநிலத்தில் துப்பாக்கி தொழிற்சாலை உட்பட நீங்கள் கொண்டு வரணும்னு கேட்டிருக்காரு. நீங்கள் நான் என்ன கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொழில் முதலீடு பண்ணேன் உல்லாச பயணம் செல்லக்கூடிய முதலமைச்சர் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தொழில்துறை அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஒரு வெள்ளை காகிதத்தை காட்டிவிட்டு வெட்கமில்லாமல் சிரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே. சட்டமன்றம் அதற்காக இருக்கிறது. நாம் எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து என்ன பண்ணீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதா இவங்களுக்கு? நீங்கள் பண்ணியிருந்தா காட்டியிருக்கணும்ல. ஒன்றாவது அவங்க அதை போய் பேசிட்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் நாங்களும் பல விவாதங்களில் கேள்வி எழுப்பிட்டோம், சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிட்டோம், சட்டமன்றத்துக்கு உள்ளேயே எழுப்பிட்டோம், வெளியேயும் எழுப்பிட்டோம், ட்விட்டர்லையும் எழுப்பிட்டோம், சோஷியல் மீடியாலையும் எழுப்பிட்டோம், நாங்கள் டிபேட்ஸ்லையும் கேட்டுட்டோம். என்னத்துக்காக நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போனீர்கள்? என்ன வலியுறுத்தினீர்கள்? மக்களுக்கு தெரியும். சந்திரபாபு நாயுடு அவர்களை வச்சு நீங்கள் அவர் காதில் ஏதோ ஓதி உங்களால் பிரதமர்கிட்ட நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு ஏதோ கேட்டீங்க. 3 பேர் இப்படியே தான் நின்றுருக்கீங்க. அவர் என்ன பதில் சொன்னார்? நீங்கள் என்ன வலியுறுத்தினீர்கள்? இன்ன வரைக்கும் கேட்டோம். பிளைண்டாக என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் திமுகவை பொறுத்தவரை அந்த கருணாநிதி தனம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மாறவே இல்லை. என்னன்னு கேட்டால் அண்டை மாநிலத்தை பார், என்ன அரிசி விலை உயர்ந்துருச்சு, என்ன பருப்பு விலை உயர்ந்துருச்சு, என்ன பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டீங்களே அப்படின்னு கேட்டால் அண்டை மாநிலத்தை பார், இது 5 ரூபாய் அதிகம், இந்த மாநிலத்தை பார், அது 10 ரூபாய் அதிகம், இப்படி தான் சொல்வார் கருணாநிதி அவர்கள். நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை. கருணாநிதி தனம்னா அந்த ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மத்திய அரசை பாருங்கன்னு சொல்கிறீங்களே தவிர உருப்படியாக நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், மற்றது கூட விட்டுருங்க. முதல் வாக்குறுதியாக சென்ற தேர்தலில் 520 வடைகளை சுட்டார் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கக்கூடியவர். 5 விஷயங்களை என்னுடைய பிரகடனங்களாக அறிவிக்கிறேன்னு சொன்னார். அதில் முதல் பிரகடனமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொன்னார். ஒழிக்க வேண்டாங்க, நீங்கள் ஒழிக்கிறீங்க ஒழிக்கல, அது ஒழிக்கணுன்றது தான் எல்லாருடைய நிலைப்பாடு. 1% 0.1% இல்லை 0.1% அதை ஏற்ற முடிஞ்சுதான்ற கேள்வியோட நான் நிறுத்துறேன் இந்த இடத்துல. அதை மட்டும் சொல்லுங்கள். மற்ற விஷயங்கள் அனைத்து மகளிருக்கு 1000 ரூபாய், கேஸ் மானியம் 100 ரூபாய், இந்த கல்வி கடன் ரத்துன்னார். உங்களை யாராவது எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ரத்து பண்ணியிருக்காங்களா? இல்லை இப்போ டீசல் விலை குறைக்கிறேன்னாரு. அத்தியாவசிய பொருட்கள் டீசல் விலை குறைச்சா தானே குறையும். இந்த மாதிரியான கேள்விகளை நான் அப்புறமா வைக்கிறேன், தேவைப்பட்டா வைக்கிறேன். இதை மக்கள் மன்றத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். ஆக போட்டி என்பது இந்த ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் தான். இவர்களை வீழ்த்துவது இந்த முறை நாங்கள் அல்ல, மக்கள் இவர்களை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவார்கள். எங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. ஆட்சி அமைக்க போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அடுத்ததாக தாவே கலந்து திரு முஸ்தபா அவர்கள் பேசுவார்கள். வேந்தர் டிவியின் சொல் பெரிது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். யாருக்கு இருவருக்கு போட்டியா இல்லை 2026 4 பேருக்கும் 4 போட்டியின் காலமான்னு சொல்லி ஒரு தலைப்பை வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் 5 வருஷம் ஆண்ட திமுக மக்கள் மன்றத்தில் நின்று பல வாக்குறுதிகளை கொடுத்து இந்த 5 வருஷ ஆட்சியை இன்றைக்கி 4.25 ஆட்சியை முடிக்க போகிறாங்க. அவர்கள் சொன்ன விஷயத்தை செய்து பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய நோக்கத்தில் பார்க்கும்போது திமுகவா தாவேகவா என்ற ஒரு அரசியல் களம் மாறி இருக்கின்றது. அப்படியே சார்? உண்மை.
அப்படியே ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே நாங்கள் மக்களோட கூட்டணின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து தனி அரசியல் களத்தில் நிற்கிறாங்க பல தேர்தலில். ம். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 16 வாட்டி வந்து ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சார். ஒரு கட்சி, சின்ன கட்சி, ஒரு பெரிய கட்சி வருதுன்னார்ல, அவரோட தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிளம்பி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அதிமுக எங்கே இருக்குது? அதிமுக இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் என்றவர் அதிமுகவை நோக்கி படையெடுக்கின்றார். மைத்திரியன் அதிமுகவை நோக்கி படையெடுக்கின்றார். திமுகவை நோக்கி படையெடுக்கின்றார். வைத்தியலிங்கம் திமுகவை நோக்கி படையெடுக்கின்றார். செங்கோட்டையன் தாவேகாவை நோக்கி படையெடுக்கின்றார். அதிமுக இன்றைக்கி களத்திலே இல்லை. எந்த அதிமுகங்க? வருத்தப்படக்கூடிய செய்தி, 2011 2016 தமிழ்நாட்டிலே ஒரு 3வது பெரிய கட்சியாக 33 பாராளுமன்ற உறுப்பினர் வைத்த மேடம் ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்ட அதிமுக இன்றைக்கி பாஜக கையில். யாருங்க அதிமுகவில் தலைமை? இவர் தான் மாப்பிள்ளை. ஆனால் இவர் போட்டிருக்க சட்டம் மட்டும் எந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி அதிமுக அரசியல் களத்தில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். வந்துடுறேன். திமுக அரசியல் களம் பார்த்திங்கன்னா நிறையா சொன்னார் நம்ம மரியாதைக்குரிய சரவணன் சார். மெட்ரோ ரயிலில் கொடுத்தாங்களா, அதை செஞ்சாங்களா, இதை செஞ்சாங்களா, எதுவுமே செய்யலையே பாஜக அரசாங்கம். இது செய்யாததுனால தான் நாங்கள் வந்து பெட்ரோல் விலையை குறைக்கலை, இதை செய்யாதனால தான் நாங்கள் தேர்தலில் சொன்ன டீசல் விலையை குறைக்கலை. உண்மை இல்லையா அது? இதை செய்யாதனால சார் உண்மை இல்லையா? அதான் கேட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சசிரேகா மேடம் கேட்டது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கலாம். நீங்கள் அந்த பொருளாதார கூட்டத்துக்கு நீங்கள் போகும்போது களத்தில் நிற்கும் போது எந்த நாட்டோட முதலமைச்சரும் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்கக்கூடாதுன்னு 3 வாட்டி வீடியோ போட்டவர் எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுக்கப்புறமா கொரோனா காலம் போகாதீங்கன்னு ஒரு வாட்டி அழுத்தம் கொடுத்தார். திடீர்னு பாட்டிலில் 10 ரூபா பிரச்சனை வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு பாஜக 1 ரூபா கூட கொடுக்கலங்க, தாவை கூட கொடுக்கலங்க, நாவை கூட கொடுக்கலங்க, கடைசியில் முடிக்க டாவை கூட கொடுக்கலங்க அப்படின்னு பேசின மாநில சுயாட்சி, சனாதான எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, சங் பரிவார எதிர்ப்பு பேசக்கூடிய நாட்டோட முதலமைச்சர் 10 ரூபாய்க்கு பாட்டில் ஓடி போய் கையை பிடிச்சிட்டு ரொம்ப சிறந்த முறையில் ஆட்சி நடத்துகிறான்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களா, பேசலையா? பாஜக வந்து பொருளாதாரத்தில் என்ன அதுக்கு அங்கே எந்த பாஜகவை எந்த புகழாரம் சூட்டி இப்போ நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேசிட்டு வந்தார். அப்போ நீங்கள் வரும்போது கூட்டு வந்த அப்போ நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பாஜக பாலாரும் தேனாரும் கொடுத்துருச்சுன்னு போனீங்களா, இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக விமர்சிக்கிறீங்களா? நான் கேட்குறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை டீசலை சிலிண்டரில் 100 ரூபா மானியத்தை குறைக்க முடியல. ஒரு நடுத்தர மக்கள் ஒரு 100 யூனிட் ஃப்ரீயாக வந்து கரண்ட் பில்லை பயன்படுத்துவாங்க. மாதம் நீங்கள் லீடிங் எடுப்பேன்னீங்க, அதை செய்யலை. ஆனால் உங்கள் தேர்தல் வரப்போகுதுன்னு சொல்லி 5 வருஷமாக சூரியன் உதிச்சிட்ருக்கு, வெயில் காலத்தில் பாடுபட்டுருக்குறோம், தர்பூசை சாப்பிட்றோம், மோரை குடிக்கிறோம். இந்த வருஷம் எங்கள் முதலமைச்சருக்கு கவலை வந்துருச்சு, கோடை காலம் வந்துருச்சுன்னு 2000 ரூபா சிறப்பு பரிசையும் கூடுதல் ஒரு 3000 ரூபா போகிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசலை குறைக்க முடியல, அதுக்கு பணம் இல்லை, பெட்ரோலை குறைக்க பணம் இல்லை. நீங்கள் கல்வி கடனை குழந்தைகள் மாணவர்கள் கல்வி கடனை ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் இல்லை. கேஸ் போட்டு நிப்பாட்டிட்டா என்ன சார் பண்ணுறது? அதுதான் போயிட்டாங்க. 2000 ரூபா அதுக்கு போகிறாங்க. 2000 ரூபா என்ன ஸ்பெஷல் நிதி? அதான் 5 வருஷம் வந்து 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதிச்சிருச்சு. இந்த வாட்டி 2000 சூரியன் உதிச்சா நல்லா கொடுத்துட்டீங்க. ஏன்னா அடுத்த வருஷம் உதிக்க போகிறது இல்லைல்ல, அதனால இந்த வாட்டி 2000 கோடை காலம்னு சொல்லி கொடுத்துட்டாங்களான்னு பார்க்கணும். அடுத்த வருஷம் யார் உதிக்க போகிறா? அடுத்த வருஷம் நீங்கள் களம் பார்க்க தானே போறீங்க. தமிழ்நாட்டோட அரசியல் களம் திமுகவோட மக்கள் வருதாச்சு. நான் கேட்குறேன், மாட்டு இறைச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அவங்களை அடிச்சுச்சா இல்லையா, இதெல்லாம் பேசினார். நான் கேட்குறேன், மாட்டிறைச்சியை பற்றி பேசுவதற்கு திமுகக்கு என்னாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருக்கின்றதா? ஆம்பூரில் பீப் பிரியாணி எடுத்துட்டு அன்னைக்கு பேஞ்ச மழைங்க, இன்னைக்கு வரைக்கும் நிற்கலை. பீப் பிரியாணி இன்னும் போடவே இல்லையே. அப்போ அங்கே பாஜகவுக்கும் பீப்புக்கு பயம்னா திமுகவுக்கும் பீப்புக்கு பயம் தானே? சரி, நான் கேட்குறேன், தமிழ் மத கலவரத்தை தூண்ணா இரும்பு கரம் கொண்டு அடக்குவாரா இல்லையா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுரை ஆதீனம் என்னை கொல்ல வந்தவர் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மத கலவரத்தை தூண்டுறார்.
அவர் மேலே ஐபிசி பாஞ்சுதா, அவர் மேலே குண்டாஸ் பாஞ்சுதா, அவர் மேலே கையுது பாஞ்சுதா? நீங்கள் யாருக்கு ஒத்து ஊத்துறீங்க சார்? நீங்கள் வரும்போது பேசுங்க சார். நீங்க பதறாதீங்க சார். ஆர்எஸ்எஸோட கள்ள கூட்டணி பதறாதீங்க சார். எனக்கு உங்களை பார்க்கும்போது சிகப்பு துண்டு கருப்புன்னு தெரியும் சார். காவியா மாதிரி பேசாதீங்க. அதுதான் சொல்றேன். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோட தகப்பனார் தமிழையே கொண்டு வந்தார், தமிழுக்காக போராடினார், தமிழுக்காக பாடுபட்டார், தமிழை கற்றுக் கொடுத்தார். நாங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடுபட்டோம்னு சொல்லக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தகப்பனார் கருணாநிதியோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்க தானே கூட்டு வரீங்க. சரி சார், இதுதான் ஆர்எஸ்எஸ் ஓட எதிர்ப்பான்னு கேட்குறேன். யாரை ஏமாத்துறீங்க? திரு விஜய் அவர்கள் எதற்காக பாடுபட்டார்? ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. விஜய் அவர்கள் எதற்காக பாடுபட்டார்? நீங்க பார்த்தீங்கன்னா அனிதா நீட்டில் அனிதா மானு மறந்ததுன்னு சொல்லி இறந்தாங்கன்னு சொல்லி ஓடி போய் நின்னவர் விஜய். தூத்துக்குடி துப்பாக்கி சூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் நாட்டோட முதலமைச்சர் துறவர் கூட பத்திரிகையை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். அங்கே ஓடி போய் நின்னவர் விஜய். ஜல்லிக்கட்டுக்கு ஓடி போய் நின்னவர் விஜய். ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு போய் நின்னவர் விஜய். இன்னைக்கு எஸ்ஆர் குரல் கொடுத்தவர் விஜய். வக்போர்டுக்கு குரல் கொடுத்தவர் விஜய். இன்னைக்கு கீழடிக்கு குரல் கொடுத்தவர் விஜய். எதுக்கு பேசல? எதுல சார்? எதுல பேச? எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ச்சி ட்விட்டர்ல அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டியோட லீடர் ட்விட்டரில் அறிக்கை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு சென்சார் போர்டு பிரச்சனைன்னு சொல்லி நாட்டோட முதலமைச்சர் ட்வீட் பண்றாரு. அது மட்டும் ட்விட்டரா? நான் கேட்குறேன் சார், பாஜகவை நீங்கள் முழுமையாக எதிர்க்கிறீங்க இல்லையா? நான் தொடர்ச்சியோட இடத்துல கேட்டுட்டு இருக்கிறேன். எஸ்ஐஆரில் நீங்கள் எத்தனை ஓட்டு போச்சு? ஆகிப்போச்சு 73 லட்சம் ஓட்டு பறி போயிருக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கு. பீகாரில் 20 லட்சம் ஓட்டு போச்சுன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போனீங்களா இல்லையா? தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஓட் ஷோர் நடந்துச்சு, ஓட்டு போயிடுச்சு, பாஜக ஓட்டை தேடிட்டாங்கன்னு. இங்கே 73 லட்சம் ஓட்டு போச்சு. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தெருவா கொண்டு போயிருக்கணும், போராட்டத்தை செஞ்சுருக்கணும். ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? பாஜகவுக்கு பயமா? ஆர்எஸ்எஸ்க்கு பயமா? ஏங்க, நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலினுங்க, நாட்டோட முதலமைச்சர் விஜயா, நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் மாநில சுயாட்சியை அவர் பேசும்போது கேள்வி கேட்கறது நான் நியாயத்தை கேட்கிறேன். 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 ஏங்க, எஸ்ஐஆர்ல ஓட்டு பறி போயிருக்கு. நாட்டோட முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? கொந்தளிச்சிருக்கணும். ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுறீங்க சார்? மாநில சுயாட்சியை எங்க போதுனாலும் திமுக அரசாங்கம் பாத்தீங்கன்னா களத்துல நிற்கும். புரியுதா? கேரளாவா இருந்தாலும் சரி, கர்நாடகா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, வெஸ்ட் பெங்கால்ல நான் முடிக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். வெஸ்ட் பெங்கால்ல அமலாக்க பிரிவு மம்தாவை போட்டு அடின்னு அடிக்குது. ஒரு நாட்டோட முதலமைச்சர் சார், அண்ணாவையும் பெரியாரையும் தாங்கி பிடிப்பவர். ஏன் நீங்க பாத்தீங்கன்னா குரல் கொடுக்காம இருக்கிறீங்க? மோடிக்கு பயமா? அமித்ஷாவுக்கு பயமா? நீங்க பேசுறீங்களா மத்திய அரசு? ஐயா சார், நீங்க பேசும்போது நான் இங்க நின்னேன். நீங்க அடுத்த ரவுண்ட்ல பேசுங்க சார். ஏன் சார் பதறீங்க? மாணவர்கள் பாக்குறாங்க சார். இல்ல சார் பதறீங்க. ஒவ்வொருத்தரும் பேசுவதற்கான நேரம். சரவணன் ப்ளீஸ். ஏன் சரவணன் சார் பேசுங்க சார். ஒவ்வொருத்தரும் பேசுவதற்கான நேரம் இது. ஒவ்வொருவரும் பேசுவாங்க. அவரவர்கள் நிலைப்பாடு பேசணும் இல்லையா? ஏன் கொந்தளிக்கிறீங்க? நீங்க பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணல. அது டிஸ்டர்ப் பண்ண கூடாது ப்ளீஸ். பெட்ரோல் விலை ஏறிச்சா மோடி வந்துரும். திருப்பரங்குன்றம் மோடி வந்துரும். இந்த மோடி நான் கேக்குறேன் சார். இன்னைக்கு இல்ல நீங்க எஸ்ஐஆர் பேசுனீங்கல்ல சார்? எஸ்ஐஆர் இல்ல எஸ்ஐஆர் பேசுனீங்கல்ல. நான் என்ன கேட்டேன், எஸ்ஐஆர் தொடர்பாக அறிக்கையை தவிர்த்து வச்சுக்கிறேன் போட்டு பாடாப்படுத்துறாரு பாருங்க. சொல்லுங்க. எஸ்ஐஆர்ல அறிக்கையை தவிர்த்து எத்தனை போராட்டங்களை தாவேகாவும் திரு விஜயும் எடுத்திருக்கிறார்? எஸ்ஐஆருக்கு பாத்தீங்கன்னா வக்போர்டுக்கும் எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலையும் தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை கண்டது. ஒவ்வொரு இடத்துலையும் 1000 1100 பேர் கூடினாங்க. புரியுதா உங்களுக்கு? திமுகவும் அதிமுகவும் மண்டலம் வாரியாக பாகம் வாரியாக தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துறாங்க சார். தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துறாங்க. எடுத்து பாருங்க நீங்க. தொகுதி வாரியாக வக்போர்டுக்கும் எஸ்ஐஆருக்கும் போராட்டம் நடத்தது தமிழக வெற்றி கழகம். சென்னையில் நடந்ததா? சென்னையில் நடந்தது, வேலூர்ல நடந்தது. யார் தலைமையில் நடந்தது சார்? வேலூர்ல என் தலைமையில் நடந்தது. சென்னையில் ஆதவ அர்ஜுன் தலைமையில். எடுத்து போட்டு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துல என்ன சரவணன் ப்ளீஸ். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி ரீதியாக மரணம் அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் ஆணவ கொலை நடந்ததில் அங்கே போய் முதலமைச்சர் மோடி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் பார்க்காம கூப்பிட்டு வச்சு பார்த்தார்ல. அப்போ நீங்கள் நாட்டோட முதலமைச்சர் தானே செய்கிறீங்க. நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னீங்க. இன்றைக்கி போராடுறாங்க, தூக்கிட்டு போய் கொத்தா தூக்கிட்டு போய் ரோட்டில் விடுறீங்க.
போராட்டம் நடந்து தானே இருந்ததுங்க. ஆசிரியர் போராட்டம் என்ன, ஆசிரியர் போராட்ட நிலை என்ன, பரிவினர் ஆசிரியர் போராட்ட நிலை என்ன, இடைநிலை ஆசிரியர் போராட்டோட நிலை என்ன, செவிலியர் போராட்டோட நிலை என்ன? நீங்கள் வந்து நீங்கள் போராட்ட களமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க தான் பாவம். மேடம் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் இங்கே உதயநிதி திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ அவங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு, உணவுதான மசோதாவை கொண்டு வந்துட்டாங்க அவங்க பார்ட்டியை காப்பாற்றுறதுக்கு. எஸ்பி சார் நீங்கள் எதுக்காக என்ன கேட்குறேன், உடனே மோடி வந்துடும். நான் கேட்குறேங்க, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு மாதிரி மேடம் சசிரகமன் பேசுகிறாங்க. ஏங்க குரானில் முத்தலாக்கு வாக்களிச்சுட்டு வந்து நீங்கள் பேசுகிறீங்களா? நான் கேட்குறேன், இஸ்லாமோட சரியா சட்டத்துக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய எம்பிகள் பாராளுமன்றத்தில் வாக்களித்தாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் பாதுகாவலன் பேசுகிறீங்களா? இஸ்லாமியன் பாதுகாவலன் பேசக்கூடிய திமுக என்ஐஏ சட்டம், கருப்பு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தான சட்டம், எதிரான சட்டத்தை வாக்களிச்சுட்டு வந்துட்டு இங்கே மோடிக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறோம், மோடியை எதிர்க்கிறோம், பாஜக எதிர்க்கிறோம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. என்னோட நேரம் முடியுது. அதனால் 2வது சுற்றில் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் மீண்டும் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக முதல் சுற்றில் பேசுவதற்காக திரு அபுபக்கர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வருகிறார். வாங்க அபுபக்கர். வேந்தர் தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் திமுகவின் சார்பில் ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்ற அந்த பாடல் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கக்கூடும். 5 ஆண்டுகள் கழித்து அதில் சொன்ன மாதிரியான அந்த விடியல் வந்துவிட்டதா என்று பார்த்தால் இதுவரைக்கும் வரவில்லை. இப்போது எண்ணற்ற தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அள்ளி தெளித்தது. சாத்தியமில்லாத, செய்ய முடியாத வாக்குறுதிகளும் அதில் பல இருந்தது. அப்போ ஊர் ஊராக முதலமைச்சர் சென்றார், பெட்டிகளை எல்லாம் மனுக்களை வாங்கி போட்டார். பல மனுக்கள் அதில் கொடுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தீர்ந்ததாக தெரியலை. அதில் எனக்கு குறிப்பாக நிறைய செய்திகளை சொல்ல முடியும். ஒரு சில கேள்விகளை மட்டும் அண்ணன் சரவணன் அவர்கள்கிட்ட நான் கேட்குறேன். முதலாவதாக, அந்த திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி மதுக்கடைகளை மூடுவோம் என்கிற வாக்குறுதி. 360வது வாக்குறுதி நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம், குடியினால் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இருவரும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அது மது வருமானத்தின் மூலியமாக வரக்கூடிய ஆட்சி தான். இவர்கள் மூலவராக தங்களுடைய ரோல் மாடலாக ஐக்கானாக முன்னிறுத்தக்கூடிய அண்ணாதுரை சொன்னார், மதுவின் மூலியமாக வரக்கூடிய வருமானம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமமானது. மதுவை விட்டுத்தான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்றால் துண்டை உதறி தோளிலே போட்டுக்கொண்டு நடையை கட்டுவேன், ஆட்சி அதிகாரத்தை விட்டு கீழே இறங்குவேன் என்று அண்ணாதுரை சொன்னார். அப்போ அதன் வழியில் இவர்களும் வாக்குறுதியை கொடுத்தார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, மதுக்கடைகளை இதுவரைக்கும் ஏன் மூடவில்லை என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு விற்று தீர்த்த மதுவினுடைய தொகை மட்டும் 710 கோடி. அதே தீபாவளிக்கு எடுத்துக்கொண்டால் 795 கோடி என்றால் இந்த மதுவின் மூலியமாக நாளுக்கு நாள் வருமானம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைத்து கொள்கிறீர்களே, இதுதான் நீங்கள் சொன்ன விடியலா என்கிற கேள்வியை அண்ணனிடம் நான் கேட்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி வருது சார். 48,000 கோடி, 3,000 கோடி இந்த போன வருஷத்தில் ஏறி போச்சு. ஓகே. அப்போ ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடி ரூபாய்க்கு மது வருமானத்தை விற்று அதன் மூலியமாக ஆட்சி நடத்தக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்குது. இரண்டாவதாக, மாணவர்களுடைய கல்விக்கடன் ரத்து. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அதிலும் இந்த வாக்குறுதி இருக்கிறது. ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதை தன்னுடைய வாக்குறுதியாக கொடுத்தார். அமைச்சராக, நிதித்துறை அமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்ததற்கு பிறகாக கூட பத்திரிகையாளர் சந்திப்பிலே கொடுத்தார். அப்போ திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுபடி, அதே மாதிரி அமைச்சர் சொன்னபடி இந்த கல்விக் கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக் கடன் ஏறக்குறைய 89,000 கோடி. தமிழ்நாட்டு மாணவருடைய கல்விக் கடன் இந்தியாவிலே கல்விக் கடனுக்காக அதிகமாக விண்ணப்பிக்கக்கூடிய இடத்துல முதல் இடத்துல தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கடன் வாங்கித்தான் படிக்க முடியும் என்கிற நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ இந்த கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, இதுவரைக்கும் எத்தனை கோடியை ரத்து செஞ்சிருக்கிறீங்க? திமுக ஆட்சியினுடைய இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக 2 வருஷ கல்வி ஆண்டில் 2022, 23, 24, 25 இந்த கல்வி ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 7,300 கோடி ரூபாய் கல்வி கடனாக மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த கடனையாவது நீங்கள் ரத்து செய்யவில்லையே ஏன் என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். அதே மாதிரி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 170 நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி கற்கும் அந்த பெர்சன்டேஜ் லிட்ரஸி ரேட்டை அதை நாங்கள் 100 விழுக்காடு அடுத்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவு செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2025ஆம் ஆண்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி
பாராளுமன்றத்தில் கொடுத்த பதில் நான் உங்களுக்கு தருகிறேன். தமிழ்நாட்டினுடைய லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு பெற்ற, அதாவது எழுத படிக்க தெரிந்த மாணவர்கள், எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 85.5% மட்டும்தான். அப்போ 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்று சொன்னீர்களே. 2025 உங்கள் ஆட்சி இப்போது முடிய போகிற 2026 இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. 85% தான் இருக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா 100 பேருக்கு தமிழ்நாட்டில் 85 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியுது, 15 பேருக்கு எழுத படிக்கவே தெரியல அப்படின்றதான் வேதனையான ஒரு செய்தி. அதே மாதிரி அவர்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் ஐயா மதிப்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும், வெக்கமான சூழல் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து நீட் தேர்வு வந்து ரத்து செய்ய முடியும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, நீட் தேர்வு ஏன் இது வரைக்கும் ரத்து செய்யவில்லை என்கிற கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். மத்தியில் காங்கிரஸ் வரவில்லை, இல்ல அப்படியே ஒரு ஒன்றும் சொல்லலையே. மத்தியில் காங்கிரஸ் வரவில்லை, காங்கிரஸ் வந்தா நாங்க செஞ்சிருவோம் சொல்லல. இல்ல உதயநிதியுடைய பேச்சை நீங்க எடுத்து போடலாம். மத்தியில காங்கிரஸ் வந்தா எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்லல. அது ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்க வந்து செயல்படுத்துவோம்னு சொன்னாங்க. இது ஒண்ணு. இப்ப இத்தனை செய்திகள் நம்ம கேள்வியை கேட்டோம்னா இதற்கெல்லாம் திமுகவினரிடம் பதில் இருக்காது. மாறாக என்ன சொல்லுவாங்க, கேள்வி கேட்கறவங்க எல்லாம் ஒன்று பி டீம்னு சொல்லுவாங்க, இல்ல இந்த போட்டி அப்படின்றது வந்து எங்களுக்கும் மத்திய அரசுக்குமான என்டிஏக்குமான போட்டி அப்படிம்பாங்க. அப்ப நீங்க பி டீம் இல்லையா? நான் சொல்றேன், இப்போ திமுகவை எதிர்த்து ஒருத்தங்க களத்தில் நிற்கிறாங்க, அரசியல் கட்சிகள் போராடுறாங்க, மாற்று அரசியலை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதை பி டீம் என்று சொல்லி ஒடுக்கக்கூடிய பாஜகவினுடைய கைக்கூலிகள், ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீம், பாஜகவினுடைய பி டீம் என்று முத்திரை குத்தக்கூடிய வேலையை திமுக தொடர்ச்சியாக செய்து வருது. ஆனால் உண்மையான பி டீம் யாருன்னு பார்த்தோம்னா திமுக தான். அதிமுக நேரடியாக கூட்டணியில் இருக்கிறாங்க, திமுக மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ என்னால் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சி மாதிரியே ஐயா கமலஹாசன் அவர்களும் மாற்று அரசியல் வந்து நின்னாங்க. அப்படி மாற்று அரசியல் வந்து நிற்கும்போது அவரையும் பாஜகவினுடைய பி டீம், ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி என்றெல்லாம் முத்திரை குத்தியது இதே திமுக. ஆனால் கமலஹாசன் தோல்வியுற்று இந்த மாற்று அரசியல் நம்மளால் நிற்க முடியாது அப்படின்னு எந்த திமுகவை எதிர்த்து டிவியை தூக்கி போட்டு உடைச்சாரோ, டார்ச் லைட்டை எரிஞ்சாரோ, அதே கமலஹாசன் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து ஒரு ராஜ்யசபா சீட்டை அவருக்கு கொடுத்ததற்கு பிறகாக இன்னைக்கு திமுக கூட்டணியில் போனதுக்கு பிறகு அந்த கமலஹாசன் பாஜகவுடைய பி டீமாக தெரியல. அப்போ என்ன அப்பட்டமாக தெரியுது அப்படின்னா திமுகவை எதிர்த்து யாராவது அரசியல் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க பாஜகவுடைய பி டீம், அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி. அதே கமலஹாசன் திமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சிட்டாரு, திமுக கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து சமூக நீதியை காத்தவராக இருக்கிறாரு, பெரியாரிஸ்ட் ஆயிடுறாரு, எல்லாம் ஆயிடுறாரு. அப்போ என்னன்னா எதிர்த்து கேள்வி கேட்குறோம், எதிர்த்து அரசியலை முன்வைக்கிறோம்னா அந்த அரசியலுக்கு பதில் சொல்ல முடியாமல், அந்த அடியினுடைய வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு அவதூறை கட்டமைப்பது. அந்த அவதூறை கமலஹாசன் மேல கட்டமைச்சாங்க, இப்போ நாம் தமிழர் கட்சி மேல கட்டமைச்சிட்டு இருக்காங்க. நீங்க திமுக மேல தொடர்ச்சியா விமர்சனம் சொல்லிட்டே இருக்கக்கூடிய நாம் தமிழர் எங்கேயாவது பாஜக மீது ஒரு விமர்சனம் வைத்திருக்கிறதா அப்படின்னா திமுக 2014 தொடங்கி பாஜக ஆட்சி கிட்டத்தட்ட 3வது முறையாக இப்ப நடக்குது. பாஜக கொண்டு வந்த ஒரு சட்டத்தை நாம் தமிழர் கட்சி ஆதரித்தது. திமுக என்னென்ன ஆதரிச்சதுன்றதை நான் அடுத்து சொல்றேன். அப்படி ஒரு சட்டத்தை கூட காட்ட முடியாது. அதே மாதிரி பாஜக கொண்டு வந்து இந்த சட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கவில்லை அப்படின்னு காட்ட முடியும். எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியா இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், சிஏவா இருக்கட்டும், மாநில உரிமையை பறிக்கிறதா இருக்கட்டும், அத்தனை உரிமைக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கிறது, பேசி இருக்கிறது. ஒரு சான்றை காண்பீங்க. நீட் தேர்வு வந்தா திரு சீமான் அவர்கள் சொல்றேன், இல்ல நீட் தேர்வு வந்தா கொண்டு வந்தது காங்கிரஸ், ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அனௌன்ஸ் பண்ணது காங்கிரஸ், கொண்டு வந்தது பாஜக. அப்ப எதிர்க்க வேண்டியது காங்கிரஸையா பாஜகங்கிற கேள்விக்கு பதில் இருக்கு. நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுறேன். இப்போ என்னன்னா உண்மையிலேயே பாஜக ஒரு கொடுங்கோல் ஆட்சியை கொடுக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுக அதுக்கு எதிராக போராடுதா, உண்மையிலேயே பேசுதானா? அப்படி இல்லை, ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக 2019 என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்தது. என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக பாராளுமன்றத்தில் திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள், கருத்துக்களை முன் வச்சார்கள், வீராசமாக பேசினாங்க. ஆனால் அதே என்ஐஏ சட்டத்துக்கு எதிராக பேசிவிட்டு அந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தவர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இது எப்படி? அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது அமித்ஷா ஓப்பனாக சொன்னார், இந்த சட்டத்தை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய இயக்கங்களுக்கு எதிராகவும் தமிழ் இயக்கங்களுக்கு எதிராகவும் தான் கொண்டு வர்றோம் என்று ஓய்சிக்கு பதில் சொன்னார். அப்படி சொன்னதுக்கு பிறகாகவும் கூட எதிர்த்து பேசிவிட்டு ஆதரித்து ஓட்டு போட்டு துரோகத்தை செய்து பாஜகவுக்கு துணை போனவர்கள் இந்த திமுக காரங்க. அதே மாதிரி புதிதாக இப்போ 2025 ஒக்ஃபு திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. திமுக அந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தது, பேசியது, எதிராக வாக்களித்தது, எல்லாம் நடந்தது. அந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கம் போட்டிருக்கிறது திமுக. இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் எதிர்த்த திமுக, உச்சநீதிமன்றத்தில் இதற்கு எதிராக வழக்கு போட்டிருக்கக்கூடிய திமுக அதற்கு எதிராக ஒரு பிரஸ் ரிலீஸையும் வெளியிட்டது. அந்த பிரஸ் ரிலீஸை கூட என்னால் தர முடியும். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக அரசு அவசரமாக இந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் இது நிலுவையில் இருக்குது, இதனுடைய இறுதி தீர்ப்பு
அட்ஜுடிகேஷனில் இருக்கிறதுனால இறுதி தீர்ப்பு வருகிற வரைக்கும் இந்த புதிய ஒக்ஃபு திருத்த சட்டத்தின்படி ஒக்ஃபு வாரியத்தை நாங்கள் அமைக்க மாட்டோம் என்று பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்து விட்ட பிறகாக 2025 டிசம்பர் மாதம் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 12ஆம் தேதி புதிதாக ஒரு ஜியோவை போட்டு புதிய ஒக்ஃபு வாரியத்தை இந்த ஒக்ஃபு திருத்த சட்டத்தின்படி அமைத்து விட்டார்கள். இது நாடகம் இல்லையா? அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காரைக்காலுக்கு அமித்ஷா வந்திருந்தார். அமித்ஷா வந்தபோது மதுக்கடைகளும் இறைச்சி கடைகளும் மூடப்பட்டது. அப்போ திமுகவினர் எல்லாம் கேட்குறாங்க, இறைச்சி கடைகளை ஏன் மூடுறீங்க? மதுக்கடைகளை மூடுறது ஒரு லாஜிக் இருக்குது, இறைச்சி கடைகளை ஏன் மூடுறீங்க? இது சங்கீதனம் இல்லையான்ற கேள்வியில் வந்து முன்வைக்கிறாங்க. இதே திமுக அரசு எனக்கு முன்பாக பேசின முஸ்தபா அவர்கள் கூட சொன்னாங்க, ஆம்பூரில் பிரியாணி திருவிழாவில் எல்லா பிரியாணிக்கும் அனுமதி இருந்துச்சு, ஆனால் பீஃப் பிரியாணிக்கு மட்டும் அனுமதி இல்லை. இது சர்ச்சையானதுக்கு பிறகாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரியாணியை சேர்த்துருந்தாங்கன்னா உண்மையிலேயே உங்கள் திராவிட மாடல் அரசு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பீஃப் பிரியாணியை சேர்க்கறதுக்கு பதிலாக ஆம்பூரில் மழை வருதுன்னு தள்ளி வச்சுட்டாங்க. 4 வருஷம் ஆச்சு ஆம்பூரில் இன்ன வரைக்கும் மழை நிற்கல. இப்படி தான். அப்போ என்னடான்னா, இந்த இறைச்சி கடை மூடுவது தொடர்பாக அண்ணன் வந்து திமுக காரங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அமித்ஷா வரதுனால காரைக்கால இறைச்சி கடையில் மூடுறாங்க அப்படின்னு. வருடம் ஒவ்வொரு ஆண்டும் மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இறைச்சி கடை மூடப்படுகிறது. இதில் என்ன நியாயம்? மகாவீர் ஜெயந்தியை கொண்டாடக்கூடிய மக்கள் இறைச்சி சாப்பிடாமல் இருக்காங்கன்னா அது அந்த மக்களுடைய மத நம்பிக்கை, அவர்கள் தாராளமாக செய்யட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் இறைச்சி கடைகளை மூடுவது எப்படி? அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தமிழ்நாட்டில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு கடந்த ஆண்டு சென்னையில் மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்கிறது என்று 3 பள்ளிவாசல்கள் திரையிட்டு மூடப்பட்டது. பூந்தமல்லியில், பட்டாபிராமில், புளியந்தோப்பில் என்னால் ஆதாரம் தர முடியும். அப்போ இது என்ன சங்கீதனத்தில் வருது? இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஆளுநரை வச்சுட்டு இன்னைக்கு பூச்சாண்டி காட்டுறாங்க. ஆளுநர் வந்து அப்படி செய்ய மாட்டார். ஆளுநருக்கு சட்டப்படி எந்த அதிகாரம் கிடையாது, அங்கீகாரமும் கிடையாது. இஸ் அ நாமினல் ஹெட், அவ்வளவுதான். ஆக்சுவல் பவர் வெஸ்டட் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் மினிஸ்ட்ரி, இதில் தான் வந்து அதிகாரம் வந்து இருக்குது. இந்த ஆளுநருக்கு எதிராக இந்த பூச்சாண்டி காட்டுறாங்கல்ல, மத்திய அமைச்சரவையில் தொடர்ச்சியாக 17 முதல் 18 ஆண்டு காலம் அமைச்சரவையில் அங்கம் வகித்த கட்சி இந்த திமுக. அப்படி திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களுடைய கூட்டணி கட்சி 10 ஆண்டு காலம் யூபிஏ சர்க்கார் 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்தது. இந்த ஆளுநருக்கான அதிகாரத்தை முடக்கக்கூடிய விதமாக இந்த ஆளுநர் என்பது ஒன்றிய அரசினுடைய ஏஜென்ட் தான் என்ற மாற்று கருத்தும் இல்லைன்னு பேசக்கூடிய இந்த திமுக, அதனால் உடன்படுறோம். ஆளுநர் என்பது பதவி என்பது தேவையில்லாத பதவி. அண்ணாதுரை அவர்கள் கூட ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர்னாரு. அது கூட தவறான ஒப்பீடு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆட்டுக்கு தாடினால எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நாட்டுக்கு ஆளுநர் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு உட்பட அத்தனை மாநிலங்களுக்கும் பிரச்சனை. அப்படி அந்த ஆளுநர் பதவியை நீக்குவதற்காக, அந்த அதிகாரம் இல்லாமல் தூக்கி எறிவதற்காக திமுக என்ன முன்னெடுப்புகள் எடுத்தது? அப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சரவையில் பங்கு வகித்த போதெல்லாம், உங்க கூட்டணி ஆட்சி நடந்த போதெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து விட்டு இன்னைக்கு ஆளுநரை குறை கூறுவது என்பது அது பொருந்தா காரியம். உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அதெல்லாம் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணீங்க? இத்தனை கேள்விகளை நாம கேட்கிறோம், இதற்கு எதுக்கும் பதில் இல்லை. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் இந்தந்த சாதனையெல்லாம் செஞ்சுருக்கிறோன்னு மக்கள்கிட்ட இந்த தேர்தலை சொல்லி வாக்கு கேட்பாங்கன்னா மாட்டாங்க. மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா காசை கொண்டுட்டு வருவாங்க. வாக்குக்கு 1000 2000 கொடுத்து தான் வாக்கு கேட்பாங்க. கூடுதலாக இந்த திமுக ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனலாக அரசாங்கத்தினுடைய பணத்தை எடுத்து அதுக்கு வந்து தேர்தல் நெருக்கத்தில் இன்றைக்கு மக்களுக்கு வந்து காசை வாரி இறக்கக்கூடிய காட்சியில் வந்து பார்க்குறோம். கடந்த 2025 பொங்கல் பண்டிகைனப்போ அந்த பொங்கல் தொகுப்பாக ₹1 கூட கொடுக்காத தமிழ்நாடு அரசு 3 மாதத்தில் தேர்தல் வருதுன்ன உடனே இந்த பொங்கலுக்கு ₹3000 கொடுக்குது. இதுவரைக்கும் கோடைகால தொகை என்று ₹2000 இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. 2021 கோடைக்காலம் வரல, 22 வரல, 23, 24, 25 வரல, 26 மட்டும்தான் கோடைக்காலம் வருது. ஏன்னா இந்த கோடை காலத்தில் தான் தேர்தல் வருது, அதனால அந்த ₹2000 வந்து கொடுக்குறாங்க. இப்படி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூட மாணவர்களுக்கு 5G டேப் கொடுப்பேன், நல்லது செய்யறோம், ₹5000 கொடுக்குறோம். மக்களுக்கு கடன் வாங்கி காசு கொடுப்பதான் நல்லதா? 10,62,200 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்குது. 5 லட்சம் கோடி ரூபாய் எடப்பாடி அவர்கள் கடனாக வச்சுட்டு போகும்போது சொன்னாங்க குதிரை பேர் ஆட்சி அப்படின்னு. உண்மையிலே குதிரை பேர் ஆட்சி தான், அதன் வெளிப்பாடாகத்தான் 5 லட்சம் கோடி ரூபாய் கடனாக இருந்தது. ஆனால் இது என்ன பேர் ஆட்சி, என்ன பேரம் செய்ததுனால இந்த 10,62,200 கோடி ரூபாய் கடனாக வந்திருக்கிறது. அப்போ இத்தனை கடனையும் வைத்துக்கொண்டு நிதியை எங்கிருந்து வருமானத்தை ஈட்டி இந்த காசெல்லாம் கொடுக்குறீங்கன்ற கேள்விதான் நமக்கு வந்து எழுது. அப்போ என்னன்னா முழுக்க தேர்தல் லாபத்திற்காக, தேர்தல் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எளிய பிடிக்கிறதுக்காக ஒரு தேங்காய் துண்டு சுட்டு வைப்பாங்களா பொறிக்குள்ள, அப்படி வைக்கக்கூடிய வேலையாகத்தான் இந்த லேப்டாப்பு. இப்போ இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பாருங்கள், 4 வருஷமாக கொடுக்காத இந்த 5G டேப் கொடுப்பேன்னு வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஏன் கொடுக்கல? ஏன் இந்த இது நெருக்கத்தில்? அப்போது தேர்தல் வருதுன்னா தான் உங்களுக்கு லேப்டாப் வருது, தேர்தல் வருதுனா தான் உங்களுக்கு ₹5000 வருது, தேர்தல் வருதுனா தான் பொங்கல் பரிசு ₹3000 வருது. அப்போ இது மக்கள் மீதான நலனா, தேர்தலுக்கான நலனா என்கிற கேள்வியை கேட்டு அடுத்த சுற்றில் மற்ற கருத்துக்களை பேசுகிறேன். நன்றி. முதல் சுற்று நிறைவு செஞ்சிருக்கிறோம்.